இந்த வீடியோவில் நான் எடுத்த ட்ரேட் அண்ட் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 28th ஏப்ரல், டைம் பார்த்தீங்கன்னா 10:07 ஆகுது. நான் எதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஏன் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஐ மீன் இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் நல்ல மூவ் இருந்திருக்கு. எக்ஸாக்டாக இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா 836.35 இந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கீழே போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ணேன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்க்கும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ஒரு ஹை வச்சுருக்கு, ஒரு லோ வச்சுருக்கு. அகெயின் இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் ஹையர் ஹை. இந்த லெவலுக்கு அப்புறம் ப்ரைஸ் ஃபர்தராக மூவ் ஆகலை. என்னாச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு லோ வச்சுருக்கு, ஒரு ஹை வச்சுருக்கு, அகெயின் ஒரு லோ, ஒரு ஹை. ப்ரைஸ் இந்த லெவல், அதாவது ப்ரீவியஸ் ஹையர் லோக்கு கீழே போகிற வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த லெவலில் கன்சாலிடேட் ஆயிருக்கு, எங்கேயுமே போகலை. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நல்ல பிரேக் அவுட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பேர் சென்டர் ஆகி மார்க்கெட்டை நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ரீசனுக்காக சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஹை, ஒரு லோ, இப்போ இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல சப்ளை ஜோன், இது ஒரு பிரேக் அவுட் லெவல். நான் ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேடர். எக்ஸாக்டாக இந்த ஹை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நம்மளுக்கு சப்ளை கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, 810 to 811, இதுதான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல் வந்துருந்துச்சு. எனக்கு அலர்ட் ட்ரிகர் ஆனோடனே அந்த வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடச்சிருக்கு. நான் இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 809 இந்த லெவலில் இந்த கேண்டிலில் தான் நான் ட்ரேட் எடுத்தேன். இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இந்த இடத்துல என்ட்ரு ஆனேன் அப்படின்னா 180 வைக்கும் போது இந்த இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் வரும், ரொம்பவே பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆகலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். இந்த புல் பேக்கில் நான் லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி ட்ரேடில் என்ட்ரு ஆகியிருக்கேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:1.5 இந்த லெவலில் வரும். ஏன் 1:1.5ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் நம்மளுக்கு சிபிஆர் இருக்குது. இந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா போகாதான்னு தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரூல் என்னவோ அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஒரு பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ட்ரேடர். எப்போ ப்ரைஸ் பிரேக் ஆகிட்டு அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணதோ நான் ட்ரேட் எடுப்பேன். ப்ராஃபிட் இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல எனக்கு ட்ரிகர் ஆயிருக்கு, நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ப்ராஃபிட்டபுளாக போகுதா இல்லை லாஸ் ஆகுதா அப்படின்றத நான் ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோஃபார் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ஆல்மோஸ்ட் 1:0.5 ஆர்ஆரில் போயிட்டுருக்கு. ட்ரேட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ காத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜ். ப்ரைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு, இந்த ஹைக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கரெக்டாக நம்ம ட்ரேட் எடுத்து இப்போ 1 ஹவர் ஆகுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. 0.5% நம்ம இப்போ லாஸ்ட்டில் இருக்கோம். ஃபர்தராக எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங்காக இருக்குது. மேபி இந்த மூவிங் ஆவரேஜில் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட்டோ லாஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 1% லாஸ்ட்டில் இருக்கும். இந்த மந்த் ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம 5% லாஸ்ட்டில் இருக்கும். பட் அந்த லாஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடோட டிசிஷன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. இது ரொம்ப நியூட்ரலாக நார்மல் மைண்ட் செட்டில் எடுத்த ட்ரேட். ஒரு ட்ரேடராக நம்மளோட வேலை பார்த்தீங்கன்னா லாஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலுமே நெக்ஸ்ட் டே அண்ட் நெக்ஸ்ட் டேன்னு நம்ம ஷோ அப் பண்ணி அப்ஸ்கில் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சைக்காலஜி அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கணுன்னா நம்மளோட ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், ஷேர் மார்க்கெட்லேருந்து காசு பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தை வச்சுக்காதீங்க. காசு பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லைனாலே உங்களால் ஆல்மோஸ்ட் தேவையில்லாத ட்ரேட் நிறைய அவாய்ட் பண்ண முடியும். இந்த ட்ரேட் நான் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் நான் நிறைய ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க், ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் டிசிஎஸ். ஐடிசியும் பார்த்தீங்கன்னா சேம் செட்டப் தான். ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி இந்த லெவல்லேருந்து கீழே போகலாம், இல்லைனா மேலேவும் போகலாம். பட் நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ட்ரேட் என்னால் எடுக்க முடியாது. இந்த ட்ரேட் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். நான் ஆல்ரெடி அலர்ட் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜோன். ப்ரைஸ் இங்கே வந்தால் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். ஏன் இது டிமாண்ட் ஜோன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்லா மூவ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் லெவல். ஏன்னா ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, இந்த லோக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் ஃபேக் அவுட் ஆகி ப்ரைஸ் புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. இந்த ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த லெவல் மல்டிபிள் டைம்ஸ் டெஸ்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு வேலிட் வேல்யூ ஏரியா. இந்த லெவலுக்கு ப்ரைஸ் அகெயின் வந்தால் புல்லிஷாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வந்திருக்கு, புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த லெவல்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி ஏதாச்சும் டபுள் பாட்டம் சான்ஸ் கிடைச்சா ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். ப்ரைஸ் வந்து ஒரு வேல்யூ ஏரியாவில் இருக்குது. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் லெவல். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் மேலே மூவ் ஆயிருக்கு. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகி ப்ரைஸ் அகைன் பேரிஷாக கீழே மூவ் ஆயிருக்கு. இந்த லெவலுக்கு அகைன் ப்ரைஸ் போகும்போது அது ஒரு நல்ல செல்லிங் லெவல், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்டேட் பேங்க்கில் என்னோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியுது. இந்த லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் அதை டபுள் டாப்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்ட்டு ஃபர்தராக பார்ப்போம். இது வரைக்கும் நான் ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. ஒரு குட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு பேரிஷாக மூவ் ஆகிட்டு வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பார்க்க டபுள் டாப் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல நெக்லைன் இருக்குது அப்படின்ட்டு. சப்போஸ் ப்ரைஸ் நெக்லைனுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். ஏன்னா எப்பயுமே இந்த ஹெட்லேருந்து இந்த நெக்லைன் வரைக்கும் எவ்வளோ டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட் நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஹெட்லேருந்து நெக்லைன் வரைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கோ, இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த டெப்த் அகெயின் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரைஸ் இந்த 50 எஸ்எம்ஏக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும். ஆனால் தான் இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா என்னோட ட்ரேட் மோஸ்ட் லைக்லி ரிவர்ஸ் ஆகும், என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ட்ரேட் எப்படி போகுதுன்ட்டு நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த 50 எஸ்எம்ஏயில் சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் புல்லிஷாக மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கிட்ட வர வர பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ளே என்டர் ஆகி ட்ரை பண்ணியிருக்காங்க. கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி ஆகிட்டே வந்திருக்கு. ப்ரைஸ் இப்போ எக்ஸாக்டாக 811.65 இருக்குது. என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 813.70 இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்த்து தான் நம்ம ட்ரேட் ப்ராஃபிட்டில் போதா இல்லை லாஸ் ஆக போதான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா மேபி நம்ம ப்ராஃபிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல புல் ஸ்ட்ராங்காக என்ட்ரு ஆனாங்கன்னா மோஸ்ட் லைக்லி நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் கரெக்டாக 12:24 ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ப்ரைஸ் நல்லா மூவ் ஆயிருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இந்த மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகிடுச்சு. சோஃபா பார்த்தீங்கன்னா 5.5% கிட்ட நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் இதோட ஸ்டாப் பண்ண போகிறேன். இன்னும் இருக்க 2 டேஸில் என்னோடய ட்ரேட்ஸை நான் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம மே மந்தில் பவர்ஃபுல்லாக கம்பேக் கொடுக்கலாம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி ஹம்பிள் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.